இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேடி திருப்பி போடுங்க கேடி, ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கு. வேலை பார்க்காத நானும் சும்மா உட்காந்துட்டு திருப்பி போறேன். நான் சொல்றேன், எந்த லவ் சட்ட ஆகுது உடக்கலாம். டேட்டா பேசஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சிபி சார், சிபி சார், என்னாச்சு தமிழ்? கனகவல்லி, ராஜனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா தாயி? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப தாயி. இந்த ஜென்மத்துல உன் ஆசை நிறைவேறிடுச்சா? ஐயா, யார் நீங்க? கால்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. தம்பி தம்பி தம்பி. சாமி, நீங்களா? சாமி தமிழ். நல்ல சிவம், ராஜனையும் கனகவல்லியையும் உனக்குமா அடையாளம் தெரியல? ராஜ கனகவல்லியா? முடியாத கணக்கு ஒண்ணு முடிய போகுது. விடியாத ஊரு விடிய போகுது. ஒரு புது வெளிச்சம் இந்த ஊருக்கு பிறக்க போகுது. வள்ளி, வள்ளி, காலேஜ் கிளம்பிட்டியாமா? இந்தா சாப்பிடுமா. எனக்கு பசிக்கலமா. இப்படிதான் சொல்லுவேன், 2 வாய் சாப்பிட்டு போடி. நான் என்ன குழந்தையா இன்னும் ஊட்டி விடுறதுக்கு? கொடுங்க, நானே சாப்பிடுறேன். நீ சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். உன் முகத்துல சின்னதா ஒரு வாட்டம் தெரிஞ்சாலும் உங்க அப்பா என்னதான் திட்டுவாரு. சாப்பிடு. அப்பா, இதுல இன்னைக்கு வந்த பத்திரம். வள்ளி, கனகவல்லி, அப்பா. இங்க வாடாமா. வாடாதங்க. அப்பா. அம்மா, இந்தடா, இந்த பத்திரத்தெல்லாம் உன் கையால ஒரு தடவை தொட்டு கொடுத்தா. இந்தாங்கப்பா. சரிடா. ஏங்க, எத்தனை நாளைக்கு உங்க பொண்ணு கையாலேயே பத்திரத்தை தொட்டு கொடுத்து வாங்குவீங்க? நாளை பின்ன அவ கல்யாணம் ஆகி போனா என்ன பண்ணுவீங்க? ஏமா, நான் என்ன என் பிள்ளைய வெளியவா கட்டி கொடுக்க போறேன்? வீட்டோட ஒருத்தனை பார்த்து கூடையே வச்சுக்கிட்டா போச்சு. என்னப்பா? சரிதான். சீக்கிரமா வாங்கடி. ஏண்டி அவசரப்படுற? சீக்கிரம் வாங்க. ஏண்டி, நீ கூத்து பாக்கணும்னா தனியா போக வேண்டியதானே? எங்களை வேற ஏண்டி கூட்டு சேர்த்துக்கிற? நான் தனியா கூத்து பாக்குறேன்னு சொன்னா எங்க வீட்ல என்ன விட்டுருவாங்களா? ஓஹோ, நீ கூத்து பாக்குற போதைக்கு நாங்க ஊர்காயா? சரியா சொன்ன. இப்பதான் உனக்கு புரியுதா? சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க வாங்க. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இந்த பாட்டு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்குமா? உசுருங்க. ஒரு பாட்டை 10 வாட்டி கேட்போம். ஆனா கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லையே. இதுதான் நம்ம மனுஷ பயலுக புத்தி. யாரு நல்லது சொன்னாலும் கேட்டுப்பாங்க, ஆனா அத செய்ய மாட்டாங்க. தலைவர் பாடினது அது ரசிக்க மட்டும் இல்ல,
நீங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேக்குறது? சொல்றேன். முதலாளி தோல்ல இருக்கும் துண்டு நம்ம இடுப்புல தான் ஏன் இருக்குன்னு கேட்கணும். கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். நிமிர்ந்து நடக்கும் முதலாளிய பார்த்து நாங்க ஏன் குனிஞ்சை நடக்கணும்னு கேட்கணும். கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். மாளிகையில் முதலாளி, குடிசையில தொழிலாளி, அது ஏன்னு கேட்கணும். கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். ஏய் பொறுக்கி பயலே, எதுக்குடா என் பின்னாடி வர? என் வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? என்ன ஆகும்? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஓ, கூத்துக்காரரு. ஆமா, இவ பெரிய சாவித்ரி, இவ பின்னாடி வர்றாங்க. ஆமா, இவர் பெரிய ஜெமினி கணேசன். எதுக்கு என் பின்னாடி வந்தீங்க? உன் கர்ச்சிஃபை கொடுக்க தான் வந்தேன். அட ஆமா, ஏன் கர்ச்சிஃப் தான். உன்கிட்ட எப்படி வந்துச்சு? இதெல்லாம் ஒரு சாக்கு. பேசணும்னா நேரம் பேச வேண்டியதானே. எதுக்கு இப்படி படத்துல வர மாதிரி எல்லாம் பண்ணணும்? ஆமா, இவகிட்ட சாக்கு வச்சு பேச வர்றாங்க. உன் கர்ச்சிஃபை கொடுக்க வந்தேன்ல, என்ன சொல்லணும்? என்னது? யோ, என் கர்ச்சிஃப்யா? ஏய் கனகவல்லி, பேசாம வாடி நம்ம போலாம். வான்னு சொல்றல, வா. பேரு கனகவல்லியா? பேசாம கனகவில்லின்னு வச்சிருக்கலாம். என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவனை காணோம். ஹலோ ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு? நானா? ஆமா. எவ்வளவோ நினைக்கிறேன். எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்க முடியாது. என் மனசுல இருக்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா தினமும் என் நாடகத்தை வந்து பாரு. அதுவும் ஊருக்கு ஊர் ஏத்த மாதிரி மாறும். நீங்க என்ன வேணா நாடகம் போடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன எப்படி நீங்க வில்லியா காட்டலாம்? யாரு? நான் உங்களையா? ஆமா, என்ன பார்த்தா என்ன வில்லி மாதிரி தெரியுதா? எத்தனை பேரை கொண்டு இருக்க, எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்க. பாக்குறவங்க கிட்ட எல்லாம் சீர்கிட்ட சண்டைக்கு போறேனா? ஏங்க ஏங்க நிறுத்துங்க. எதுக்கு நீங்க இப்ப என்கிட்ட சண்டை போடுறீங்க? பின்ன என்ன வில்லிங்கிறீங்க? நான் எவ்வளவு சாந்தமான பொண்ணு தெரியுமா? என்ன பார்த்தா அழுகிற குழந்தை கூட அழுகி நிறுத்தும்னு சொல்லுவாங்க. ஆமா, பயத்துல நிறுத்தும். எது? இல்லைங்க, நான் உங்களை பத்தி நாடகத்துல எதுவுமே சொல்லலையே. நீங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது.